நம்ம மணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்க. எந்த பேங்க்ல? பேங்க்ல இல்ல, சதியோட வீட்ல. நான் சொன்ன பாத்தியாடா, ஒரு மாதிரி. அவ பிறந்ததுல இருந்தே குழப்பக்காரி தான். அவனும் நாய் வாழ நிமித்த முடியுமா? நிர்மலாவை அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப சாப்பாடு தூக்கம் எல்லாமே சதியோட வீட்ல தான். பெண்ணுக்கு போதையே ஆண்கள் தான். வாடிங்க. அடுப்புல தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம். ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாடுறா. விடியற வர வேணாலும் நிக்கலாம். கண்டு அமைஞ்சிட போதுரா. நிம்மதியை கெடுக்கனே இருக்கா. போத்திக்கிட்டு தூங்க கூடாதா? நிர்மலா தானே? என்னடா இவ்ளோ சீக்கிரம் போர் அடிச்சிருச்சா? இப்ப புதையல் காக்குற பூதம் அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும். அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு சந்தேகம். மல்லிகா கூட வந்திருக்கனுக்கு உன்னை கொல்ல கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன? காசு கொடுக்க அவ உயிரோட இல்லனா அப்புறம் என்ன கொட்டேஷன்? பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. இதனோட நமக்கு பிரச்சனை. நான் தான் கோபாலு. கதவு தரங்க. யாரோ பின்னாடி. யாரும் இல்ல, இவன் தான். உன்னை கொல்ல வந்திருக்கான் கத்தி எடுத்துக்கிட்டு. சொல்லுடா. சொல்ல மாட்டியா? உன்னால கொல்ல முடியாது. உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன நீ முதல்ல கொல்ல வேண்டியது அவளை, அந்த நிர்மலாவை. அவ தானே உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தா. உன்னை யாராவது கொல்ல வந்தா, உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பாசம் இருந்தா அவ கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாளா? அதை தாண்டா இவ்வளவு பண்ணிருக்கா. இவ அவன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருந்தா அவனை ஒருத்தன் கொல்ல வந்தான். அவனை கொண்டுட்டு அதுல என்ன தப்பு? கொஞ்சம் நில்லு. இந்த பழி வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா கொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். புரியுதா? என்ன நம்பு. இந்த புடி. நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். புரியுதா? கோபால் வீடா. கட் பண்ணவா? கண்டிப்பா. வண்டி எடுங்க, நம்ம போலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட அவளோட மன நிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும். நீ வேற ஏதாவது சொல்ல. எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு நான் எவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா?
இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. அந்த டிரைவருடைய கையாளாகாதத்தனம். பிரச்சனை இல்ல சிபி, என் வண்டி இனிமே ஓடும். அதுலதான் அடிபட்டு சாவாங்க. ஒன்னு அவன் இல்ல அவ. ஓடிடு. விடுங்கடா அவனை. ஏய், எங்கடா ஓடுற? இறங்கடி கீழே. இறங்கடி. உன்னை என்ன பண்றான் பாரு இன்னைக்கு. சொன்னா கேள்றா, நில்றா. ஏய், எங்கடா ஓடுற? நில்லு. இன்னைக்கு எங்க போனாலும் முடியாது. நில்லுடா அண்ணா. இறங்கி வாடின்னு சொல்றான்ல. ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும். அதனால நீ வந்து வண்டியில ஏறு. முதல்ல மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் கோர்ட், அப்புறம் நாளைக்கு பொழுது விடியும் போது பத்திரிக்கையில சின்ன ஹெட்லைன். வாடா. நான் திரும்பி வருவேன். ஐ எம் வெயிட்டிங். என்னம்மா இதெல்லாம்? நான் இந்த கடையை மூட போறேன். எல்லாரும் வண்டி சாவியை கொடுத்துட்டு காசு ஏதாவது வர வேண்டியதுன்னா வாங்கிட்டு போங்க. இப்படி திடீர்னு? இது என்னோட கடை. இது எப்ப மூடணும்னு நான் முடிவு பண்ணுவேன். நீங்க இவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க. வேண்டாம், எடுக்க வேண்டாம். எல்லா தொழிலும் இன்னையோடு நிப்பாட்டுறேன். நில்லு. நான் பண்ண பெரிய தப்பு தான். நீங்க அதை இன்னையோட நான் திருத்துறேன். நீங்க போங்க. நீ கூப்பிட்டப்ப வந்தது. நீ இறங்கி போன்னு சொன்னா இறங்கி போகல. போயிருவேன். எனக்கு நீ யாரும் இல்ல. அப்புறம் நீ மட்டும் தனியா புடுங்கிருவியா என்ன?